சந்தானம் பாட்ட எடப்பாடிக்கு காட்டின ஜனசேனா கட்சியினர் திருப்பதியில வச்ச கோரிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேத்து திருப்பதிக்கு வந்திருந்த நிலையில அவர ஆந்திராவோட ஜனசேனா கட்சி நிர்வாகிகள் சந்திச்சாங்க. அப்போ அவர்கிட்ட சந்தானத்தோட பாட்டு ஒண்ண மடிக்கணினியில போட்டு காமிச்சு இந்த பாட்டை நீக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. கிஸ்ஸா 47 பாட்டுல கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற வரிகள் இந்துக்களோட மத உணர்வுகளை புண்படுத்துறதா சொல்லி இந்த கோரிக்கையை வச்சாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னோட பிறந்த நாளை 12ஆம் தேதி கொண்டாடினாரு. போர் சூழல் நிலவரத்தால தன்னோட பிறந்த நாளை பிரம்மாண்டமா கொண்டாட வேணாம் அப்படின்னு கட்சியினருக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தி இருந்தாரு. பிறந்தநாள் முடிச்ச கையோட எடப்பாடி பழனிசாமி திருப்பதி மலைக்கு பயணம் மேற்கொண்டாரு. தன்னோட மனைவி, மகன், பேரன் அப்படின்னு குடும்பத்தினர் கூட திருப்பதி போன எடப்பாடி பழனிசாமி ஏழுமலையான தரிசிக்க போனாரு. இதுக்கிடையில திருப்பதி போன எடப்பாடி பழனிசாமியை சந்திச்ச ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணோட கட்சியான ஜனசேனாவோட நிர்வாகிகள் கோரிக்கை ஒண்ணு வச்சாங்க. அதாவது சந்தானம் நடிப்புல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய படமான டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துல இருக்கக்கூடிய பாட்டுல இந்துக்களோட மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய விதமா இருக்கிறதாவும், அந்த படத்தை தடை செய்யவோ இல்லனா படத்துல இருந்து பாட்டை நீக்கவோ நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஜனசேனா கட்சியினர் கோரிக்கை வச்சாங்க. கிஸ்ஸா 47 பாட்டுல கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற வரிகள் இந்துக்களோட மத உணர்வுகளை புண்படுத்துறதா சொல்லி இந்த கோரிக்கையை வச்சாங்க. இணையத்துல வைரலான இந்த பாட்டுல இடம்பெற்றிருக்கக்கூடிய கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற வார்த்தைகள் பெருமாள் பக்தி பாடல்கள்ல இடம்பெறக்கூடியது அப்படின்னும், இதை தவறா பயன்படுத்தி இந்து மக்களோட உணர்வுகளையும் புண்படுத்தி இருக்கிறதா புகார் எழுந்திருக்கு. இந்த பாட்டை தடை செய்யணும் அப்படின்னு பாஜக சார்பாவும் காவல் நிலையத்துல புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த பாடல் தொடர்பான விமர்சனங்களுக்கு பதிலளிச்ச நடிகர் சந்தானம், கோவிந்தா பாடல் கடவுளை கிண்டல் செய்யறது இல்ல அப்படின்னும், நீதிமன்றம் சொல்றதையும் தணிக்கை குழு சொல்றதையும் தான் சினிமாவில செய்ய முடியும். வரவங்க போறவங்க சொல்றதையெல்லாம் கேட்டு எதையும் செய்ய முடியாது. நான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன், கடவுளை கிண்டல் செய்ய மாட்டேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு.